சினிமா கதை கட்டுரை எல்லாம் சொல்லும்போது என்ன செய்வாங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேயே மிரட்டணும் அப்படிம்பாங்க. முதல் ஃப்ரேம்லேயே இங்கே தமிழ் தாய் வாழ்த்துலேயே மிரட்டிட்டாங்க. ஃப்ரேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தமிழ் தாய் வாழ்த்து 2 நிமிஷத்தில் முடிஞ்சிருமேன்னு பார்த்தா போய்கிட்டே இருக்கு. பரத கட்டம்னு இங்கே கேள்விப்பட்டோமே அப்படின்னா அதெல்லாம் குமரி கட்டமாக மாற்றி ரொம்ப நாள் ஆகி போச்சு. அப்படி திராவிடர் திருநாடு தமிழ் தலைவர் இங்கே வேற வரி இருந்துச்சு அப்படி. சரவணன், ஏன்னா சரவணனுடைய தொடர்பு எல்லாம் ரொம்ப பெரிய இடமா இருக்கும். சசிகலாட்ட நிறைய கோடிகள் வாங்கிட்டான், சீமான் அண்ணன்ட்ட கூட வாங்கிட்டான். ஏன்னா அண்ணன்ட்ட ஒரு 10,000 கோடி இருக்குல்ல. அக்டோபர் 2ஆம் தேதி இங்கே இன்னொரு அண்ணன் வந்து மதுவிலக்குக்காக ஒரு மாநாடு நடத்துறாரு. அன்னைக்கு நைட்டோட மதுவிலக்கு ஒழிஞ்சிரும், ஒன்றும் மது பிரச்சனை இருக்காது. அதனால் மறுநாள்லேருந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே கொண்டு போயிடலாம். மிகப்பெரிய தாடி வைத்திருக்கும் வள்ளுவரும் எங்கோ ஜெர்மனியில் பிறந்த மார்க்ஸும் ஒரே ஆளு தான். 2 பேரும் ஒரே ஆளு தான். பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிறத தான் மார்க்ஸும் சொன்னார், அதே தான் வள்ளுவரும் சொன்னார். இடதுசாரி தத்துவம் தமிழ் தேசிய தத்துவம் வெவ்வேறு அல்ல. அடிப்படையில் சீமான் அண்ணன் கம்யூனிஸ்ட். நான் எங்கள் அண்ணன் எவ்வளோ பெரிய உயரம் தொடர்ந்து நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். கம்யூனிஸ்டும் அதுவும் ஒன்றும் சொன்னோன்னே எங்கள் அண்ணன் எவ்வளோ கம்யூனிஸ்ட்டுகள் எங்கே இருக்காங்க. எங்கள் அண்ணன் ஏன் முன்னாடி தான் சொன்னார், கம்யூனிஸ்ட் கட்சி என்னோட ஒரு ஓட்டு கூட வாங்கிருச்சுன்னா நான் கலைச்சிட்டு வந்து கட்சியில் சேர்ந்துடுறேன்ட்டார் ஒரே அடி. தமிழ்நாடு முழுக்க ஏகப்பட்ட இடங்களில் இருக்கக்கூடிய பட்டியலினத்தை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் எங்களால் நாற்காலியில் உட்கார முடியல, நான் தான் தலைவர் ஆனால் நாற்காலியில் உட்கார முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாம் எல்லாரும் பெரியார் மண் என்று பெருமை சொல்கிறோம். அற்புதமான இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமையில் ஏகாதசி அன்னைக்கு அண்ணன் என்ன விருந்து சாப்பிடுவார்னு எனக்கு தெரியும். அப்படி ஒரு அற்புதமான நாளில் உங்களை சந்திக்கல மிகப்பெரிய மகிழ்ச்சி. சினிமா கதை கட்டுரை எல்லாம் சொல்லும்போது என்ன செய்வாங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேயே மிரட்டணும் அப்படிம்பாங்க. முதல் ஃப்ரேம்லேயே இங்கே தமிழ் தாய் வாழ்த்துலேயே மிரட்டிட்டாங்க. ஃப்ரேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தமிழ் தாய் வாழ்த்து 2 நிமிஷத்தில் முடிஞ்சிருமேன்னு பார்த்தா போய்கிட்டே இருக்கு. பரத கட்டம்னு இங்கே கேள்விப்பட்டோமே அப்படின்னா அதெல்லாம் குமரி கட்டமாக மாற்றி ரொம்ப நாள் ஆகி போச்சு. அப்படி திராவிடர் திருநாடு தமிழ் தலைவர் இங்கே வேற வரி இருந்துச்சு அப்படி. அண்ணே வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார், மாற்றுவேன், எல்லாத்தையும் மாற்றுவேன், பூராத்தையும் மாற்றி விடுங்க. ராஜமுருகன் அண்ணே வந்தவுடனே சொன்னார், வாட் அ சர்ப்ரைஸ் அப்படின்னாரு. என்னை பார்த்தோன்னே இன்னும் ஒரே சர்ப்ரைஸாக இருக்கு. அதான் சொன்னேன், என் கூட சேர்ந்து இவங்களுக்கெல்லாம் பாவப்பட்டியில் சேர போகிறாங்களா, அவங்க கூட சேர்ந்து எனக்கு புண்ணியம் கிடைக்க போகிறதா எனக்கு தெரியல. ஏதோ ஒன்று நடக்க போகுது, சம்பந்தம்லாம் இந்த டிக்கெட் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட் மேன் அவுட்டுப்பாங்களா, அது மாதிரி ஒரு ஆச்சரியமான விஷயம். என்னுடைய நண்பர்கள்லாம் வந்து என்ன உடம்பு கூட முடியலையா, தாடி கிடி வச்சுருக்கியே அப்படின்னு கேட்டாங்க. அந்த அண்ணன் ஷேவ் பண்ணிட்டாரு. அண்ணன் பெருசாக தாடி வச்சுருந்தார் சீமானே, அவர் சேவ் பண்ணிட்டார். சரி தம்பியாக நம்ம வளர்த்தெல்லாம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் இருக்காது. ஒரு அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும் தான். ஏன்னா அக்டோபர் 2ஆம் தேதி இங்கே இன்னொரு அண்ணன் வந்து மதுவிலக்குக்காக ஒரு மாநாடு நடத்துறாரு. அன்னைக்கு நைட்டோட மதுவிலக்கு ஒழிஞ்சிரும், ஒன்றும் மது பிரச்சனை இருக்காது. அதனால் மறுநாள்லேருந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே கொண்டு போயிடலாம். நம்ம எப்பயுமே முதல்ல பேசிட்டா கொஞ்சம் நிம்மதி. நம்ம வந்து நமக்கு ஒன்றும் கவலை கிடையாது, நம்ம வந்து பேச நினச்சிட்டு பேசி போயிடலாம். அந்த 2வது 3வது பேசினாலே இந்த சிக்கல் வந்துடும். ராஜமுருகன் அண்ணன் பேசும்போது அப்படி கவனிச்சுட்டே இருந்தேன், ஆஹா ஏதாவது பிரச்சனை வரப்போதா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். இந்த பார்ப்பனர்கள் அப்படின்னாரு, ஆஹா இன்னைக்கு நம்ம தான் பிரச்சனை போல அப்படின்னு அப்பயே ரெடி ஆகிட்டேன். அப்புறம் நல்ல மனுஷன் வந்து நம்ம பக்கம் விட்டுட்டு அண்ணன் சீமான் மேலே ஏதோ கோபம் போல் அதை வந்து மறைமுகமாக சொல்லிட்டார், கம்யூனிசமும் தமிழ் தேசியமும் ஒன்று அப்படின்ட்டு. நான் எங்கள் அண்ணன் எவ்வளோ பெரிய உயரம் தொடர்ந்து நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். கம்யூனிஸ்டும் அதுவும் ஒன்றும் சொன்னோன்னே எங்கள் அண்ணன் எவ்வளோ கம்யூனிஸ்ட்டுகள் எங்கே இருக்காங்க. எங்கள் அண்ணன் ஏன் முன்னாடி தான் சொன்னார், கம்யூனிஸ்ட் கட்சி என்னோட ஒரு ஓட்டு கூட வாங்கிருச்சுன்னா நான் கலைச்சிட்டு வந்து கட்சியில் சேர்ந்துடுறேன்ட்டார் ஒரே அடி. அவர்கள் பாவம் வந்து ஒரு கடுமையான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க சித்தாந்த ரீதியில். அண்ணன் வந்து ஒரு தனி மனிதராக பெரிய விஷயத்தை கட்டமைச்சிக்கிட்டே இருக்கிறாரு. நந்தன் படம் ஒரு ஆச்சரியமான அனுபவம். அது முதல்ல எடுத்த உடனே
நிறைய செருப்புகளோடு ஆரம்பிக்குது, முடியும் போது நந்தனுடைய செருப்பு காலடி நடையோட முடியுது. அவ்வளோ வந்து ஒரு ஆச்சரியமாக வந்து ஒரு ஏகப்பட்ட செருப்புகள் இருந்த இடத்துல அதை வந்து ஒற்றை செருப்பு, அவருடைய ஒரு செருப்போட தனியாக அவர் வந்து ஒரு வெற்றி பெற்ற மனிதனாக நடந்து போகும்போது ஒரு பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. நான் வந்து இந்த படத்தை வந்து முதல்ல கொஞ்சம் தயங்கிட்டே தான் பார்த்தேன். மனசுக்குள்ளே முன்முடிவுகள்லாம் நிறையா இருந்தது. அதெல்லாம் இல்லாமல் எல்லாத்தையும் அடைச்சிட்டு, வழக்கமாக இது போன்ற படங்களில் நிறைய தத்துவங்கள் பேசுவாங்க, ஃபிலாசபி பேசுவாங்க. அதனால் என்ன ஆயிரும்னா, இது நமக்கான படம் இல்லைன்னு பாதி மக்கள் வெளியே போயிடுவாங்க. இது நமக்கு இல்லைப்பா தத்துவம் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவார்டுக்குன்னு ஒரு படம் இருக்குது, அது ஒரு கணக்கு இருக்குது. இன்னொன்று வந்து வெறும் தத்துவத்துக்குன்னு ஒரு கணக்கு. அது ஆச்சரியம் என்னென்னா, திரு சரவணன் அவர்கள் வந்து உள்ள படம் முழுக்க நிறைய சந்தர்ப்பங்கள் இருந்தும் நேரடி அரசியலே பேசலை. அதான் ரொம்ப முக்கியமான விஷயமா நான் கவனித்தேன். ப்ளஸ் ஜாதிய தத்துவங்களை அவர் வந்து வசனங்களாக எடுத்து வைக்கலை. ஒரு மனிதன் அவன் வந்து சமுதாயத்தில் நசுக்கப்பட்டவனா இருக்கிறான், அவன் மேலே வர்றதுக்கான ஒரு முயற்சி வந்து எப்படி ஒரு நகைச்சுவையாக, கேலியாக, எல்லலாக, பிறகு கொடூரமாக மாறுகிறது அப்படிங்கிறத, அந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த இடத்துல நிப்பாட்டினாரு. ஒரு நண்பனாக திரு சரவணன் அவர்களுடைய இந்த அற்புதமான முயற்சியை நான் வந்து மனசார பாராட்டுறேன். நிறைய சந்தர்ப்பங்கள் கிடைச்சி இது வந்து ஒரு அரசியல் நெடி, ஜாதிய தத்துவ நெடி, அதெல்லாம் வந்து பயங்கரமாக அடிச்சிருக்கக்கூடிய இடத்துல அதை அப்படியே லிமிட் பண்ணுறார். அதை வந்து பார்க்கிறவர்களுக்கே புரியும் அப்படிங்கிறதா நிப்பாட்டார். எங்களுடைய சொந்த ஊர் சிறுவிழுத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர் போல கள்ளக்குறிச்சியிலும் தமிழ்நாடு முழுக்க ஏகப்பட்ட இடங்களில் இருக்கக்கூடிய பட்டியலினத்தை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் எங்களால் நாற்காலியில் உட்கார முடியல, நான் தான் தலைவர் ஆனால் நாற்காலியில் உட்கார முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாம் எல்லாரும் பெரியார் மண் என்று பெருமை சொல்கிறோம். திரு சசிகுமார் அவருடைய நடிப்பு ரொம்ப பெரிய ஆச்சரியம். நம்ம வந்து எடுத்த எடுப்புலேயே வந்து எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, எப்படி அவர் பொருந்துவார், நல்லா சிகப்பாக இருக்கார் அண்ணன், அது வந்து எப்படி இந்த இடத்துல வேற வந்து எப்படி நிற்கும், அவர் வந்து வேறு மாதிரியான ஒரு தோற்றங்களே பார்த்துட்டு இதில் வந்து அடின்னு அடித்து வேறு மாதிரி துவைக்கிறாங்களே எப்படி ஒன்று பார்த்தா ஒரு 5-6 நிமிஷத்துக்கு பிறகு அப்படியே அது ஜெல்லாயிட்டார். அந்த கேரக்டராக தான் நந்தனா தான் தெரிஞ்சாரே தவிர திரு சசிகுமார் அப்படிங்கிற ஒரு நடிகராகவோ ஒரு இயக்குனராகவோ ஒரு திரையில் இருக்கக்கூடிய பிரபலமாக தெரியல, ஒரு நந்தனாகவே முழுசாக மாறிட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம். திரு சசிகுமார் அவர்களுக்கு இந்த புரட்டாசி சனிக்கிழமை ஏகாதசி நாளில் அவருடைய இனிய பிறந்த நாளுக்கான வாழ்த்துக்களையும் சேர்த்து தெரிவித்துள்ளோம். திரு சசிகுமார் மட்டுமல்ல, பாலாஜி சக்தி அண்ணனாக இருக்கட்டும், அவர் வந்து அந்த வயிறை தள்ளிக்கிட்டு நெஞ்சை நிமித்துக்கிட்டு அந்த அப்படி கேரக்டரில் வரும்போதே ஒரு அதிகார தோரணை வந்து எப்படி அந்த பக்குவம் மனசுக்குள்ளேயே நிற்குது அப்படிங்கிறத அவருடைய பாடி லாங்குவேஜ்லேயே எல்லாத்துலேயுமே காட்டினார். நிறைய கேரக்டர்ஸ் அப்படி வந்து சொல்லலாம். அவங்க மனைவியாக நடித்தவங்க, திரு சசிகுமாரோடைய மனைவியாக நடித்தவங்க, இது மாதிரி ஏகப்பட்ட அண்ணன் சமுத்திரக்கனி அவர்கள், அந்த காலில் ஒரு சின்ன ஒரு மாற்றுத்திறன் இருக்குது அப்படிங்கிறத வந்து அதை காட்டுறதுக்கான பெரிய ஸ்பேஸ் கிடைக்காது. ஆனால் அவர் லைட்டாக அப்படி தள்ளி விடும்போது அப்படி அந்த தடுமாறுற காட்சியில் அவர் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பார். அந்த ஒரு ஃப்ரேம் தான் அது வந்து ரொம்ப ஆச்சரியமாக பண்ணியிருப்பார். அது மாதிரி நிறைய திரு ராஜ்குமார் குறிப்பிட்டது போல் இது வந்து ஒரு செய்தி சொல்ல வந்த படம் அப்படிங்கிறதோடு நிறுத்தாமல் அதை தாண்டி வந்து ஒரு கலைப்படைப்பாக மாற்றுறதுக்கான ஒரு நிறைய முயற்சிகள் நடந்தது. என்னுடைய சகோதரி உள்பட நிறைய பேர் அதுக்கு வந்து கடுமையாக உழைச்சாங்க. அது வந்து கமர்ஷியலாக எப்படி போகணும் என்னங்கிறலாம் தாண்டி என்னுடைய சகோதரர் நண்பர் திரு சரவணன் அவர்கள் நானே இதை பண்ணுறேன்னு சொல்லி முழுக்க எடுத்து கிளம்புனது வந்து ஒரு அசாதாரணமான முயற்சி. இந்த முயற்சி வந்து பாராட்டப்பட வேண்டியது அப்படின்னு திரு சீமான் போன்றவர்களுக்கு மட்டும்தான் தோன்றும், வேறு யாருக்குமே சாதாரணமாக தோணாது. நான் நிறைய வியக்கிறேன். இதை வந்து பெரியார் மண் என்று பெருமை பேசுபவர்கள், சமத்துவம் வந்துவிட்டது என்று பேசுபவர்கள், அல்லது நாங்கள் தான் பட்டியலின சமூகத்துக்கான போராளிகள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வர்கள், அரசியல் ரீதியாகவும் திரைத்துறையிலுமே நிறைய பேர் அந்த மாதிரி இருந்து அவர்கள் இந்த படத்தை பற்றி வெளிப்படையாக, ஒருவேளை திரு சரவணன் தனியாக சொல்லியிருக்கலாம் ரகசியமாக, வெளிப்படையாக ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு நான் வியக்கிறேன். அப்படி ஏன் அவங்க என்டார்ஸ் பண்ணல அப்படிங்கிற எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஏன் வந்து அவர்கள் வெளிப்படையாக பேசலை அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. சரவணன் அவர்கள் வந்து நான் என்னுடைய நண்பர், அவர் என்ன சமூகம்லாம் எனக்கு தெரியாது, நாங்கள் கேட்டதில்லை. முதல் நாள்லேருந்து நாங்கள் நிறையா கட்டி உருண்டு சண்டை போட்டு பேசி விவாதம் பண்ணி நிறைய வி ஸ்பெண்ட் டைம் லாங் நிறையா பண்ணியிருக்கோம். ஒரு நாளும் அவர் என்ன சமூகம்னு எனக்கு தெரியாது, நான் கேட்டதில்லை. ஆனால் அவர் வந்து இவ்வளோ அக்கறையாக ஒரு ரத்தமும் சதையுமா நகமுமா அப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு படைப்பை கொடுத்துருக்கும் போது
இது பேசக்கூடியவர்கள்ட்ட ஏன் அந்த என்டார்ஸ்மெண்ட் வரல அப்படின்னு வியக்கிறேன். அப்பதான் திரு சீமான் எப்படி உயர்ந்து நிற்கிறாருங்கிறதையும் சேர்ந்தே புரிஞ்சுக்கிறேன். எங்கு அடுத்தவர்களுக்கான உதவிக்கரம் நீட்டப்பட வேண்டி இருக்குமோ அங்கு என்னுடைய கரம் முதல் நிற்கும் என்று எப்போதுமே சொல்லக்கூடிய ஒரு அண்ணன் சீமான் அவர்கள் நிறைய இடங்கள்ல அதனால தான் என்னால் இந்த கூட்டத்தில் பொருந்தி போக முடியுது. அவர் வெறும் அன்பு, வேற ஒன்றுமே கிடையாது. அவர் அண்ணன் அழகா சொல்லிட்டு இருப்பார், நீ மாட்டு உன் வேலையை பாடுறா, நான் மாட்டு என் வேலையை பார்க்குறேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். அந்த மாதிரி ரொம்ப ஒரு தெளிவான பார்வையோட ரொம்ப திடமான செயலோட அண்ணன் ஒரு பெரிய உயரம் தொட்டு கொண்டிருக்கிறார். இன்னும் 1.5 வருஷத்தில் தேர்தல் வருது. மற்றது வெண்திரையில் காண்க. நன்றி, வணக்கம். நந்தன் அந்த படம் பார்த்துட்டு சீமான் அண்ணனோட சேர்ந்து தான் பார்த்தேன். அந்த படம் முடிந்த தருணத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. சரவணனை விடவும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா திரையில் சரவணன் ஜெயிக்கணும் அப்படின்னு தொடர்ந்து இயற்கையை பிரார்த்தித்து கொண்டிருக்கிற அவனுடைய ஒரு நண்பன் நானும் சரவணனும் ஒன்றா விகடனில் ஒர்க் பண்ணோம். இப்போ கிராமங்களிலிருந்து நகரத்துக்கு வர்றவங்க 2 கேட்டகரியாக சொல்லலாம். ஒன்று இந்த நகரத்தை அழுக்காக்குபவர்கள், இன்னொன்று இந்த நகரத்தால் அழுக்காக்குபவர்கள். அப்படி நான்லாம் இந்த 2 கேட்டகரியிலையும் வருவேன். ஆனால் சரவணன் 3ஆவதாக ஒரு கேட்டகரி. தன்னுடைய நிலத்தை இந்த நகரத்திற்கு பெயர்த்து கொண்டு இந்த நகரத்தை சுத்தமாக்குபவன். அப்படியான ஒரு ஆள் தான் சரவணன். எப்போவுமே சரவணன் அந்த மண் மனம் மாறாமல் ஒரு தஞ்சாவூர்காரனாக தான் நான் அவனை பார்ப்பேன். ஒரு நிலத்திற்கும் சில பிரத்யேக குணங்கள் இருக்குது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி தனது மண்ணின் மனத்தை இன்னமும் தன்னோடு எடுத்து கொண்டிருப்பவன் தான் சரவணன். சரவணன் பற்றி எப்போவுமே அவனோட ஸ்பெஷல் என்னென்னா, ஃபோன் எடுக்காதது மாதிரி இன்னொரு ஸ்பெஷலும் இருக்குது. பத்திரிக்கையில் வேலை பார்த்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் சரவணன் ஒரு புதிராகவே இருப்பான். சரவணனை சுற்றி எப்போவுமே கிசுகிசுக்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அது சரவணன், ஏன்னா சரவணனுடைய தொடர்பு எல்லாம் ரொம்ப பெரிய இடமா இருக்கும். சசிகலாட்ட நிறைய கோடிகள் வாங்கிட்டான், சீமான் அண்ணன்ட்ட கூட வாங்கிட்டான். ஏன்னா அண்ணன்ட்ட ஒரு 10,000 கோடி இருக்குல்ல, அடித்து விட வேண்டியது தானே. அப்படி அவனை பற்றி ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஃபோன் பண்ணி ஒவ்வொரு தடவையும், என்ன சரவணன் எப்படி இருக்க, செட்டில் ஆகிட்டியா அப்படின்னு கேட்டால், அதே டீ கடையில் அதே இதோடு இருந்துக்கிட்டே இருப்பான். எங்கடா வாங்கின காசெல்லாம் எங்கடா வச்ச அப்படின்னா, ஏன்னா நான் வாங்க மாட்டேன்னு நான் சொல்கிறேன், கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்ன அப்படிமா. உண்மையிலேயே அவ்வளவு தொடர்புகள் இருந்தாலும் இன்னமும் தன்னுடைய தனித்தன்மையும் நேர்மையும் மாறாத ஒரு பத்திரிகைக்காரன். எந்த இடத்துலையும் சமரசமற்று நட்பிற்காகவும் அன்புக்காகவும் மட்டுமே நிற்கக்கூடிய ஒரு ஆத்மா தான் சரவணன். அப்படி அவன் திரையிலும் அதே நேர்மையோடு ஜொலித்த ஒரு இடம்தான் இந்த நந்தன். ஏன்னா ஒரு ஈக்குவாலிட்டியை பேசுறதுங்கிறது சாதாரணமாக பேசுறதுங்கிறது ஒன்று, அதை கலையாக மாற்றுவதுங்கிறது ஒன்று. ஏன்னா கலையாக மாற்றும்போது, ஒரு சமத்துவத்தை பேசும்போது நாம் சரியான அரசியலை பேசணும் ஒன்று, யார் பக்கம் நின்று பேசணுங்கிறது 2வது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அது ஸ்க்ரீனில் இன்னும் சொல்லப்போனால் சில உண்மைகளையும் தாண்டி நாம் கலையில் யாருக்கு நேர்மையாக நிற்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு இனத்தின் பெருமைங்கிறது என்னென்னா குணம்தான். என்னை பொறுத்தவரைக்கும் இனத்துக்குன்னு ஒரு தனி பெருமைகள்லாம் எதுவுமே கிடையாது. சீமானன்னே சொல்வார், மானுட சமுத்திரம் நானென்று கூவு அப்படிங்கிற பாரதிதாசனுடைய பரம்பரை தான் நாம். வீரம், அது மண்ணாங்கட்டி, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. மனித நேயத்தை யார் ஒருவன் தன் ஈரம் காய் மறை உடல் சிதையில் போகும் வரைக்கும் வச்சிருக்கானோ அவன் தான் வீரன். அவன் மட்டும்தான் உண்மையானவன். 4 பேரை அடிக்கிறதோ கொல்றதோ இஸ்ரேல்கிட்ட இருக்கிறது வீரமா அப்படிங்கிறதான் கேள்வி. நீங்கள் ஹாலிவுட் படங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படம் முழுவதும் ஏராளமான கொலைகள் நடக்கும், ஏராளமான பேர் செத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த படத்தின் முடிவில் 2 அமெரிக்கர்கள் காப்பாற்றப்படுவாங்க. அதுதான் ஹீரோயிசமாக இருக்கும்.
அதுதான் வீரமா? இல்லை. நாம் யார் பக்கம் நிற்கிறோம், யார் பக்கம் நின்று பேசுகிறோம், யாருக்காக நம் உயிரை விடுகிறோங்கிறதா முக்கியமான வீரம். அதனால தான் பிரபாகரனின் வீரம் தலை சிறந்த வீரமாக இருக்கு. அதனால் இனம் என்பது குணத்தால் மட்டுமே தீர்மானிக்கப்படுவது. மிகப்பெரிய தாடி வைத்திருக்கும் வள்ளுவரும் எங்கோ ஜெர்மனியில் பிறந்த மார்க்ஸும் ஒரே ஆளு தான். ரெண்டு பேரும் ஒரே ஆளு தான். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறத தான் மார்க்ஸும் சொன்னார். அதே தான் வள்ளுவரும் சொன்னார். இடதுசாரி தத்துவம் தமிழ் தேசிய தத்துவம் வெவ்வேறு அல்ல, வெவ்வேறு அல்ல. இன்னும் சொல்லப்போனால் மிகச்சிறந்த இடதுசாரிவாதி தான் மிகச்சிறந்த தமிழ் தேசியவாதியாக இருப்பான். அடிப்படையில் சீமான் அண்ணன் கம்யூனிஸ்ட். அவர் ஒரு கம்யூனிஸ்ட். இந்த நிலத்தில் பார்ப்பனர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டால் சீமான் அண்ணனின் குரல் முதலாவதாக வரும் என்று நான் நம்புகிறேன். ஜெயகாந்தன் ஒரு முறை சொல்லும்போது கம்யூனிசம் வேறு, கம்யூனிஸ்டுகள் வேறு அப்படின்னாரு. நக்கலாக சொன்னார் அவர். அப்போ பார்ப்பனியம் வேறு, பார்ப்பனர்கள் வேறா அப்படின்னு கேட்டான். அப்படி அல்ல. என்னன்னா மனிதர்கள் வேறு, தத்துவம் வேறு தான். ஒரு தத்துவம் நிற்க வேண்டும், அது மட்டும்தான் முக்கியம். மனிதர்கள் நிற்க மாட்டார்கள். மனிதர்கள் நிறம் மாறிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் ஒரு தத்துவம் கடைசி வரைக்கும் இருக்கும். நீங்கள் இந்தியா வேதம் பௌத்தம் அப்படிங்கிற ரெண்டு விஷயம்தான் இந்தியாவை இயக்கி கொண்டிருப்பது. பௌத்தம் வெவ்வேறு விதமாக வெவ்வேறு மொழிகளில் குறிக்கப்படலாம். ஆனால் நான் பௌத்தம் என்று சொல்வது சமத்துவத்தை சொல்கிறேன். வேதமும் பௌத்தமும் தான் இந்தியாவை இயக்கி கொண்டிருக்கிறது. அது ரெண்டும் ஒன்றாக இருக்கும். மனிதர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள். அப்படி மனிதர்கள் என்ன வேணாலும் ஆகலாம். ஆனால் சமத்துவத்தை கையில் தூக்கி நிறுத்தும் எந்த தத்துவமாக இருந்தாலும் அதுதான் முக்கியமாக இருக்கிறது. அப்படித்தான் தமிழ் தேசியத்தையும் நான் பார்க்கிறேன். அதை தூக்கி பிடித்து கொண்டிருக்கிற சீமான் அண்ணையும் பார்க்கிறேன். அது சமத்துவம் தான். உரிமைக்காக குரல் கொடுப்பது மட்டும்தான் நம்முடைய வேலை. யாரெல்லாம் அநீதி இழைக்கப்படுகிறோ அவர்களுக்காக நிற்பது மட்டும்தான் வேலை. அப்படி இம்மையும் பிசகாமல் நந்தன் சமத்துவத்தின் பக்கம் நிற்கிறது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். தலித் சினிமா அப்படிங்கிறதெல்லாம் வெறும் வார்த்தை தான். எனக்கு அது மேலெல்லாம் நம்பிக்கை கிடையாது. சமத்துவத்தை, மனிதநேயத்தை பேசக்கூடிய ஆகச்சிறந்த சினிமாக்கள் எல்லாமே தலித் சினிமா தான். அப்படி நந்தன் ஒரு மிகச்சிறந்த மனிதநேய படைப்பாக உருவாயிருக்கு. இந்த படத்தை பார்க்கும்போது நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தது ரெண்டு விஷயம், ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ஆச்சரியமாக பார்த்தது. ஒன்று சரவணன் திரைத்துறைக்கு வந்துட்ட பிறகு ரைட்டர்ஸோட பெரிய பிரச்சனை என்னென்னா, அது ஜேர்னலிஸ்ட்டு ரைட்டர்ஸோட மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, நம்ம அந்த ரைட்டர் ஒரு ஃபிலிம் மேக்கரை தின்றுவோம். அது பெரிய சிக்கல். சினிமாங்கிறது ஒரு கலை. அது 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்துக்குள்ளே சரியாக திரைமொழியில் சொல்லணும். ஆனால் அந்த எழுத்தாளன் அதை கெடுத்து குட்டிச்சேர் ஆக்கிடுவோம். எப்போவுமே அது முன்னாடி நிற்பான். அது ரைட்டரோட பெரிய. அதனால தான் மிகச்சிறந்த ரைட்டர்கள் நிறைய பேரால் சினிமாவில் ஜெயிக்கவே முடியாமல் போனது. இப்போ நானுமே அப்படி ஒரு ரைட்டராக வந்ததுனால அந்த ரைட்டருக்கும் அந்த ஃபிலிம் மேக்கருக்கும் நடக்கிற பிரச்சனையை தொடர்ந்து நம்ம சமாளிச்சுக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப கஷ்டம். அதில் நம்ம நிறைய மிஸ் ஆகிடுவோம். அப்படி சரவணனுடைய முதல் 2 படங்கள்லையும் அந்த பிரச்சனை இருந்தது, அந்த போராட்டம் இருந்தது. என்னுடைய படங்கள்லையும் அது இருக்கும். அதை எங்கேயாவது ஃபுல்ஃபில் பண்ணி கரெக்டான ஃபிலிம் மேக்கராக வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இந்த படத்தில் சரவணன் முதல் 2 படங்களை தாண்டி இந்த படத்தில் ஒரு ஃபிலிம் மேக்கராகவே ஜெயிச்சிட்டான். அது ரொம்ப நல்ல விஷயம். கரெக்டாக திரைமொழியில் எதை சொல்வது, எதையெல்லாம் சொல்லாமல் விடுவது அப்படிங்கிறதுல ரொம்ப பர்ஃபெக்டாக அவன் ஜெயிச்சிருக்கான். 2வது சசி சார். இப்போது சசி சாரை வச்சு நான் ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். இந்த படம் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி நான் சரவணனுக்கு தான் ஃபோன் பண்ணேன். டேய் எப்பட்றா சொல்கிறத கேட்பாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பொதுவாக நம்ம பர்சனலாக பழகிறது வேறு,
பட் ஒரு நடிகராக, ஒரு இயக்குனராக ஒரு கலையை வந்து எடுத்துகிட்டு போய் ஒரு தொழிலில் இருக்கிறதுங்கிறது வேற. அப்போது ஸ்பாட்டுக்கு போகும்போது அந்த கிளாரிட்டி இருக்கணும். நம்ம சொல்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும், அவங்க சொல்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப முக்கியம். அப்படி வந்து சரவணன்ட்ட நான் கேட்டேன், எப்படிடா சைசாரை வச்சு பண்ணுறேன், அவர் கரெக்டாக அண்ணே நீங்கள் என்ன சொன்னாலும் அதுக்கு மேலே தான் அவர் பண்ணுவார்னே, அவர் நீங்கள் நந்தன் பாருங்கள் ஒரு தடவை அப்படின்னா. அப்போது நந்தன் பார்க்கும்போது அவன் சொன்னது 100% உண்மைன்னு தெரிஞ்சுது. ஏன்னா எனக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் என்ன இருந்ததுன்னா, சைசார் 30 படம் பண்ணிட்டார், 30 படத்துக்கு மேலே பண்ணிட்டார். அவருக்கு வந்து அவருக்குன்னு ஒரு மக்கள் திரள் இருக்குது. அவர் படம் பார்த்து அவருடைய முகத்தை வந்து பழகிட்டாங்க ஜனங்க. அப்போது நான்லாம் எப்போவுமே எழுதும்போதே என்ன பண்ணுவேன்னா, ஏதாவது ஒன்று பண்ணணும் அதில். எப்படி காட்டுறது, வேறையா எப்படி காட்டுறது, அந்த லைஃப்லேருந்து எப்படி எடுத்துகிட்டு வர்றது அப்படிங்கிற. அப்போது அது வந்து நம்மளால் மட்டும் இல்லை, அந்த ஆர்டிஸ்ட்டும் அதுக்கு கோஆப்ரேட் பண்ணணும். அப்போ எப்படி மாற்றுறது? ஏன்னா சைசார்னாலே அவருக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அவர் ஸ்க்ரீனில் வந்து ஒரு சீனில் டவுன் ஆகிட்டாலும் அடுத்த சீனை 4 பேர் அடிச்சிடுவார் அப்படின்னு ஜனங்க நம்புவாங்க. அந்த ஒரு ஸ்பேஸ் இருக்குது அவருக்கு. ஸோ அந்த இடத்துலேருந்து அவரை எப்படி நம்ம கொஞ்சம் மாற்றுறது அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய அது ஒரு எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு ஒன்று இருந்தது. ஆனால் நந்தன் பார்த்த பிறகு என்னடா இப்படி பண்ணிட்டான் இவன், இப்படி மாற்றிட்டான் அவரை, அவரும் இப்படி வந்து மாறி நிற்கிறாரு இதுக்கு அப்படின்னு நான் ரொம்ப ஃப்ரீ ஆகிட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து அந்த படத்தில் வந்து அவ்வளவு டெடிக்கேட்டாக நடிச்சிருந்தார். ஒரு காட்சியில் வந்து நிர்வாணமாக படித்து அடிவாங்க இடத்துல வந்து அவர் நிர்வாணமாக வந்த அந்த காட்சியில் வந்து கலை தன் முழுமையை அடைஞ்சிருச்சு. அது வந்து அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அந்த அர்ப்பணிப்பு வந்து ரொம்ப ஒரு அது வந்து நம்ம சினிமாவை எவ்வளோ நேசிக்கிறோம், ஒரு கலையை எவ்வளோ நேசிக்கிறோம், மக்களை எவ்வளோ நேசிக்கிறோங்கிறது தான் அது. இன்னும் சொல்லப்போனால் இந்த படம் வியாபாரமாக எப்படி இருந்தது, எந்த இடத்துக்கு போணுச்சு, அப்படியான கேள்விகள்லாம் வந்துட்டு ஒன்றுமே கிடையாது. அது அல்ல இந்த படத்தோடைய நோக்கம். இந்த படம் பார்த்த உடனே நான் தான் சொன்னேன், சரவணன்ட்டையும் அதான் சொன்னேன், சைசாட்டையும் சொன்னேன், இது வந்து தேட்ரிக்கலாக என்ன பண்ணும் எப்படி போகுங்கிற மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளேயே போக வேண்டாம். அது இல்லை இந்த படம். அதை இன்னும் வைத்து இந்த படத்தை வந்து எடை போடக்கூடாது. அப்படி நம்ம வந்து எதையுமே பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி படங்கள் வந்து தான் நினைத்த எண்ணத்திற்கு எவ்வளோ நேர்மையாக இருக்குது. நான் வந்து ஒரே ஒரு விஷயந்தான் எப்போவுமே நான் சொல்லுவேன், ஒரு சினிமா, ஒரு கவிதை, ஒரு எழுத்து, ஒரு கதை, ஒரு உரையாடல் ஒரே ஒரு இதயத்தை மாற்றிடுச்சுன்னா போதும், அது வந்து ஜெயிச்சிருச்சு. ஒரே ஒரு இதயம், ஒரு ஹார்ட்டை வந்து அது தொட்டுருச்சுன்னா போதும். எங்கேயோ இங்கிலாந்தில் பிறந்து அமெரிக்காவில் வந்து வளர்ந்த சார்லி சாப்ளின் பசியை பற்றி அவ்வளவு டீப்பாக ஒரு சைலண்ட் ஃபிலிம் எடுக்கிறான். ஒரு உரையாடல் கிடையாது, பசியை பற்றி பேசக்கூடிய படம். தி கிரேட் டிக்டேட்டர்னு சர்வாதிகாரத்தை எதிர்த்து ஹிட்லர் உயிரோடு இருக்கும்போது ஒரு படம் எடுக்கிறான். அந்த படம் வந்து நமக்கு கண்ணீரை வர வைக்குது, கோபத்தை வர வைக்குது. எங்கேயோ இருக்கிற இத்தனை வருஷம் கழித்து நான் அந்த படத்தை பார்த்துட்டு நான் வந்து கோபப்படுறேன், அழுறேன்னா அதை விட கலையோட வெற்றி என்ன இருக்க முடியும்? அது ஒன்றுமே கிடையாது. தோழர்களே, அம்பேத்கர் வந்து ஒரு விஷயத்தை தான் சொன்னார், அரசியல் அதிகாரம் என்பது ரொம்ப முக்கியம், அதிலெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. அதைத்தான் நாம் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் அதையும் தாண்டி மிக முக்கியமான விஷயம், நம்முடைய சீர்திருத்தத்தை மனிதர்களின் இதயத்திலிருந்து தொடங்க வேண்டும் அப்படின்னாரு. ஏன்னா மனிதர்களின் இதயத்தை மாற்றுவது தான் நம்முடைய மிக முக்கியமான பணியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் எந்த ஒரு போராளி இயக்கமாக இருந்தாலும் அதில் கலைக்கு மிக முக்கிய பங்கு வகிக்கிறார்கள், விடுதலை புலிகள் உட்பட. கலைக்கு மிகப்பெரிய பங்களிப்பை அவர்கள் தருவார்கள். கலைக்கு வந்து ஒரு பெரிய ஸ்பேஸை கொடுப்பாங்க. சீமான் அண்ணனுக்கு நல்லா தெரியும், அவரும் கலையை ஆயுதமாக வைத்து இந்த இடத்துக்கு வந்தவர் தான். ஸோ ஒரு இதயத்தை சீர்படுத்துவது மட்டும்தான் நம்முடைய நோக்கம். இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். பாலாஜி சக்திவேல் சார் இந்த படத்தில் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக தான் வந்தவொடனே சொன்னேன், ஒரு ஆர்டிஸ்ட்டாக வந்து அவர் ஒரு முழுமையை அடைஞ்சிட்டார் இந்த படத்தில். அவ்வளவு சிறப்பான ஒரு நடிப்பு. நான் தொடர்ந்து பாலாஜி சாரோட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிற ஆள். அவர் வந்து ஒரு நடிகராக இப்படியான ஒரு இடத்தை அவனோட முழு பரிணாமத்தையும் வந்து நந்தனில் காட்டினது சரவணனுடைய வெற்றி, அது வந்து அவருடைய வெற்றியும் கூட.
ஸோ இப்படியான ஒரு அழகான ஒரு டீமை வச்சுட்டு ஒரு இதயத்திலிருந்து நாம் சீர்திருத்தத்தை தொடங்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு ஆணித்தரமான விஷயத்தை நந்தன் மூலமாக செய்திருப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய வெற்றி. நந்தன், நீ என்ன நோக்கத்திற்காக எடுத்தியோ அந்த வெற்றியை முழுமையாக அடைந்து விட்டது. நன்றி தோழர்களே, வணக்கம். இந்த படத்துக்கு பாராட்டு விழா முதல்ல நடத்துகிற அண்ணன் சீமான் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த படத்தை வந்து இயக்குனதோடு மட்டும் இல்லாமல் அதை தயாரித்தவரும் சரவணன் அவர்கள் தான். இந்த படத்தோட கதையை வேறு யாரும் எந்த தயாரிப்பாலும் தயாரிக்க மாட்டாங்க அப்படிங்கிற முடிவில் அவரே பண்ணார். அவரோட நான் இருந்து பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மாதிரியான ஒரு படத்தை எடுத்திருக்காருங்கும்போது இந்த பாராட்டை அண்ணன் அவர்கள் கொடுத்ததுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் இதில் சிறப்பான அவருடைய பழைய இமேஜெல்லாம் விட்டுட்டு இந்த படத்தோட ஒன்றி நடித்த சசிகுமார் சார் அவர்கள் வந்து இன்றைக்கி பிறந்தநாள். அனைவரும் இன்றைக்கி பிறந்தநாள் வாழ்த்தை எல்லாம் தெரிவிச்சுக்கிறேன். அவர் நல்ல நடிகர் மட்டும் இல்லை, ரொம்ப நல்ல மனிதர். அவரோட நெருங்கி பழகி பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப அது பார்த்ததுனால எனக்கு நல்லா தெரிந்தது. இவரை வாழ்த்த வந்த ராஜமுருகன் இயக்குனர் அவர்களுக்கும் ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கும் மற்ற ஞானவேல் சார்லேருந்து எல்லாத்துக்கும் இவங்க குழு சார்பாக என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இதனுடைய நீங்கள் பல பேர் படம் பார்த்துட்டு பாராட்டினதாக அண்ணன்னு சொன்னார், எல்லோரும் சொன்னாங்க. உங்களுக்கும் எங்களை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் எல்லோரும் சார்பாக. இது இந்த மேடை என்ன பேசுகிறேன்னு தெரியல. எனக்கு வந்து அதான் வார்த்தை வந்த வாய்ப்பளித்த எல்லாத்துக்குமே என்னுடைய நன்றியை தான் நான் தெரிவிச்சுக்க முடியும். இதை என்னை அழைத்தவர்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பேச இந்த ஒரு அண்ணன் மேடையில் பேச அனுமதித்த எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிண்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.